நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் கூட இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே ஜாஷ்வா டிவியிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஜாஷ்வா டிவி நேயர்களுக்கு ஜாஷ்வா டிவி குடும்பத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளிலும் கூட இந்த நாட்கள் நமக்கு மிகவும் துளிர்விடும் காலங்கள். ஆண்டவர் நமக்கு தந்த நம்மை நாமே புதுப்பித்து கொள்ளக்கூடிய காலங்கள், வசந்த காலங்கள் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த காலங்களிலும் கூட இந்த ஆசீர்வாத வேளையிலே நாம் ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேளையை தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிறோமே, நன்றியோடு துதிக்கிற அந்த மாலை வேலைக்காக மே துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, அந்த வேளையிலும் கூட ஆண்டவரே நாம் மகிமைப்படும்படியாக நாங்கள் படிக்கிற பாடல்கள், துதி வேலைகள், செய்தி வேலைகள் ஒவ்வொன்றே நீர் ஆசீர்வத்தரணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. மகனை மறைத்து நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். அது வார்த்தைகள் ஆண்டவரை ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரே அப்பா, உமக்கு நன்றி அப்பா. தொடங்க முதல் முடிவு வரைக்கும் நீர் நடித்தருவர் தயவு காண்டி துதிக்கிறோம். இயேசு மூலம் ஜெப நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பெர்க்மான் சையாவுடைய பாடல்கள் எல்லாமே மிக அருமையான பாடல்கள், மனதை வருடுகிறதாக, மனதிற்கு சமாதானம் கொடுக்கிறதாக இருக்கும். அப்படி ஒரு பாடல், ஒரு நல்ல பாடல். நாம் இணைந்து பாடுவோம். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. உம் கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர் என்னை, இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர் எங்களை, இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர் என்னை, அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை.
அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திடுவேன். நல்லவர் இனியவர் நம் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திடுவோம். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லையே, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. தேடினேன் கூப்பிட்டேன் பதில் தந்தீரே, பயங்கள் நீங்கி பாதுகாத்தீரே. நான் தேடினேன் கூப்பிட்டேன் பதில் தந்தீரே, பயங்கள் நீக்கி பாதுகாத்தீரே. எலும்புகள் நரம்புகள் முறிந்திடாமல், என் எலும்புகள் நரம்புகள் முறிந்திடாமல் யெகோவா தேவன் பார்த்து கொள்வீர். என் யெகோவா தேவன் பார்த்து கொள்வீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். ஆண்டவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவருடைய கண்கள் ஒவ்வொரு நாளும் பாவிகளை அல்ல, நீதிமானை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். ஆனால் ஆண்டுடைய கண்கள் எப்பொழுதும் நீதிமானுக்கு சாதகமாகவே இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. உடைந்த நொந்த உள்ளத்தோடு ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்த்தால் மட்டுமே அவருடைய வார்த்தைகளுக்குள் அவருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி இருக்கும் பொழுது நம்மை அவர் பாதுகாப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். ஒரு எலும்பு கூட, ஒரு நரம்பு கூட சேதப்படுத்தாதபடி நம்மை பாதுகாப்பதற்கு ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் கூட நாம் சில நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகள், நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே செய்த நன்மைகள், நம்முடைய குடும்பத்திலே ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் இடைப்பட்ட விதம், அதேபோல் நம்முடைய திருச்சபைகளிலே அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். நம்முடைய வாய்களால் அதை சொல்ல முடியாது. ஆனாலும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து சபைகள், குடும்பங்கள், கிராமங்களிலே செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, மெய் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரை நன்றி தகப்பனே. அப்பா அந்த மாலை வேலைக்கா நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே நீ நல்லவராக நடத்தின தயவுக்கா நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல் ஆண்டவரை நீர் எங்களை சுமந்து வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரை. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. தகப்பனே உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி 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 தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு நாள் நடத்தி வந்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரை. இயேசப்பா நீர் எங்களை காத்து வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரை. கண்ணை கண் இமை காப்பது போல் ஆண்டவரை நீர் எங்களை காத்து வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரை. உமது கரம் எங்களோடு இருந்தக்கா நன்றி செலுத்துகிறமையா. எங்கள் கரங்களை பிடித்து நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரை. ஒவ்வொரு நிமிடம் உமது கிருபை எங்களோடு இருக்கிறக்கா நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரை. நன்றி செலுத்துகிறமையா. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறமையா. நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், வல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், போதுமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறமையா. நீர் எங்களோடு கடந்து வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரை. ஏசப்பா ஏசப்பா, எங்கள் மத்தியில் ஆண்டவரை நீங்கள் கடந்து வந்ததுக்கா நன்றி செலுத்துகிறமையா.
மலை போல பிரச்சனைகளாம் பனி போல் மாற்றினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எசப்பா உமது கரம் எங்களோடு இம்மட்டும் இருந்து வந்ததுக்கா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உமது பரிசுத்த ரத்த ஆண்டவரே எங்கள் மேல் விழுந்ததுக்கா நன்றி ஆண்டவரே. எங்கள் பாவங்கள் எங்கள் அக்கிரமங்கள்லாம் எடுத்து போட்டீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தினீரே உமக்கு நன்றி. உமது பாதத்தில் அமர கிருபை தந்தீரே உமக்கு நன்றி. உமோடு உறவாடக்கூடிய கிருபை தந்தீரே உமக்கு நன்றி அப்பா. உளையான சேற்றில் கிடந்த எங்களே ஆண்டவரை நீங்கள் தூக்கி எடுத்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு பிரியமான பிள்ளையாய் மாற்றினீரே உமக்கு நன்றி ஆண்டவரை. எங்களை பரிசுத்தப்படுத்தும் தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவின் எங்களோடு இருந்து எங்களை நடத்துங்கப்பா. ஒவ்வொரு நிமிடம் நடத்துங்கப்பா. இயேசப்பா உமது கிருபை எங்களோடு இருக்கட்டும் ஐயா. மனிதருடைய கண்களுக்கும் பொல்லாதவன் கண்களுக்கு எங்களை விலக்கி இம்மட்டும் நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை பாதுகாத்து வந்த தயவுக்கா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா உமது கரம் தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் அப்பா உமது சாட்டைக்குள் எங்களை மறைத்து கொண்டீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசப்பா உமது கிருபை ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. பாவங்கள் அணுகாதபடி எங்களை பாதுகாத்து கொண்டீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசப்பா உமது கரம் எங்களோடு இம்மட்டும் உமது பலத்த கரம் எங்கள் மேல் அமர்ந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பலவீன மத்தியில் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசப்பா சத்துரு கொண்டு வர சதி திட்டங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசப்பா நீங்கள் செய்த நன்மை ஏராளம் 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 ஐயா. சொல்ல நாவு போதாது இயேசப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கோடான கோடிகள் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகள் கோடான கோடி எண்ண முடியாது இயேசப்பா. அவ்வளோ ஆண்டவரே பெரிதான கிருபை ஆண்டவரே. எல்லாம் உமது கிருபப்பா. எங்களால் அல்லப்பா, எங்கள் பலத்தினால் அல்ல ஆண்டவரே. அப்பா எல்லாம் உமது சுத்த கிருபை ஆண்டவரே. உமது கிருபை இல்லாட்டா நாங்கள் ஒன்றுமில்லை இயேசப்பா. இயேசப்பா உமது கிருபை எங்களை தாங்கினதுக்கா நன்றி ஆண்டவரே. இயேசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது கிருபை உமது இறக்கம் ஆண்டவரே எங்கள் மேல் இருந்து இறக்கத்துக்காக நன்றி அப்பா. இயேசப்பா உமது கரை எங்களை இம்மட்டும் எங்கள் பிள்ளைகளை நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. பாதங்கள் கல்லில் இடராதபடி காத்து கொண்டீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட உன்னை மறுவத்திற்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரை உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. நீங்கள் ஒரு விஷயம் எங்களுக்கு இறங்கி வந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசப்பா எங்கள் தேவைகள் எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உள்ளத்தில் ஆழத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு விஷயம் ஆண்டவரே நீ கிருபையாக ஆண்டவரே எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. இயேசப்பா ஸ்தோத்திரம். ஜீசஸ் ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு போதுமானவர் இருந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசப்பா எங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் அறிந்தவர் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு காண்பவர் நீர் ஆண்டவரே. இயேசப்பா உலகத்தில் இருக்கிற காட்டில் எங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசப்பா உமது பிள்ளையா எங்களை மாற்றினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது நாமத்தை மகிமைப்படுத்த தெரிந்து கொண்டீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்படிப்பட்ட சேனல் எங்களை தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இது எங்களால் அல்லப்பா, நீர் கொடுத்த ஈவாண்டவரே. ஜீசஸ் ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆண்டவரே. உன்னதத்தின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் உயர்ந்தவராக இருந்த ஆண்டவரே. அப்பா பெரிய காரியங்களை செய்தக்கா நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவரே மை துதிக்கிறோம் ஐயா. நேற்றும் என்றும் மாறாதவரே மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா இம்மை பொழுது கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கத்துடன் நீ சேர்த்துக்கொண்டேன் என்று சொன்ன தேவ தகப்பன் ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே எங்களை நீங்கள் இம்மட்டும் ஆண்டவரே. இயேசப்பா உமது கரம் நடத்தி வந்ததுக்கா நன்றி. இயேசப்பா இனிமேல் நடத்த போகிறதுக்கா நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் கிராமத்தை உமது கரத்தில் கொடுக்கிறோம். எங்கள் கிராமத்தை ஆசீர்வதித்தீரே உமக்கு நன்றி. எங்கள் திருச்சபை உமது கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் திருச்சபை ஆசீர்வதித்தீரே மட்டும் பாதுகாத்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜனங்களை கூட்டி கொண்டு வாங்க ஆண்டவரே. ஒருமித்து உமது நாமத்தை உயர்த்தும்படியாக உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே நீ கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம். உள்ளத்தில் ஆழத்தில் உண்மை துதிக்கிறோம். நீர் பெரியவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்கு ஆண்டியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானி நடத்த போகிற தயவுக்கு ஆண்டியோடு துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே ஒப்பற்ற செல்வமே, செல்வமே ஒப்பற்ற செல்வமே, நல்வுணவே நாளெல்லாம் உம் நினைவே, நல்வுணவே நாளெல்லாம் உம் நினைவே, உம் சமூகமே
என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேனே உம்மை நோக்கிட, ஓடி வந்தேனே உம்மை நோக்கிட. உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. என் பாவம் நீங்கிட எடுத்தீரே சிலுவையை, என்னே உம் அன்பு. என் பாவம் நீங்கிட எடுத்தீரே சிலுவையை, என்னே உம் அன்பு. தென்றலே கல்வாரி தென்றலே, தென்றலே கல்வாரி தென்றலே. அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும். அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும். உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேனே உம்மை நோக்கிட, ஓடி வந்தேனே உம்மை நோக்கிட. உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. தண்ணீரே ஊற்று தண்ணீரே, தண்ணீரே ஊற்று தண்ணீரே. உம் நதியில் ஒவ்வொரு நாளும் நான் மூழ்கணுமே. உம் நதியில் ஒவ்வொரு நாளும் நான் மூழ்கணுமே. உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேனே உம்மை நோக்கியே, ஓடி வந்தேனே உம்மை நோக்கியே. உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஆண்டவர் நம்முடைய நன்றி பலிகளை அங்கீகரித்தார். ஆண்டவருக்கே மகிமை. இப்பொழுதும் கூட நாம் ஒரு வேத வார்த்தையை தியானித்து விட்டு நாம் இந்த ஆசீர்வாத வேளையை நிறைவு செய்ய போகிறோம். நாம் ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 126:3 வாசிப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். அதன் நிமித்தம் நாம் மகிழ்ச்சி அடைவோம், மகிழ்ச்சி அடைவோம். அதைத்தான் சங்கீதக்காரன் பாடியிருக்கிறார். 126:5 பாடியிருக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணீர் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், எத்தனையோ நெருக்கங்கள் இருக்கலாம், எத்தனையோ மனுஷனால் வரக்கூடிய நிந்தனைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டுடைய வேதவசனம் சொல்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் 126வது சங்கீதத்திலே இன்னொரு வசனம் சொல்கிறது, அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விவசாயி விதைக்கும் பொழுது கண்ணீரோடு இது விளையுமா, இது விளையாதா, எப்படி மழை பெய்யும் என்று சொல்லி ஒரு கண்ணீரோடு செல்கிறான். ஆனால் பாருங்கள், திருப்பி அது விளைந்து
அந்த நெல் மணிகள் அறுத்து வீட்டிற்கு கொண்டு வரும் பொழுது ஒரு கம்பீரத்தோடு வருகிறான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்து அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி ஒரு சிந்தனையோடு நாம் ஓடும் பொழுது ஆண்டவனுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லவராயிருக்கு. அதன் நிமித்தம் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். அதே போல் இன்னொரு வசனம் சொல்கிறது, 124வது சங்கீதம் 1வது வசனம் சொல்கிறது, மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பும்போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் ஏறுகையில் உயிரோடு நம்மை விழுங்கி இருப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் எத்தனையோ விதங்களில், அதாவது அவரவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் சில கூட்டங்கள் இருக்கிறது, ஒரு மனுஷன் புறம் பேசணுன்னே ஒரு கூட்டங்கள் இருக்கிறது. அவருக்கு எந்த மனுஷன் நல்லா இருந்தாலும் அவனுக்கு பிடிக்காது. அவன் ஒரு வன்கண்களோட வன் வார்த்தைகளோடு தான் பேசுறதுக்கு அறிவான். அதுதான் வேதத்திலே சங்கீதக்காரன் பாடியிருக்கிறார், மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்புகிற போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் உயிரோடு அவர்கள் விழுங்கி இருப்பார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறான். நாமும் மனுஷனுடைய நிந்தனைகளுக்கும் மனுஷனுடைய வன்கண்களுக்கும் விலக்கி நாம் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் முழுவதுமாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதே 124வது சங்கீதத்திலே 6வது வசனம் சொல்கிறது, நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தாவீது ராஜா பாடியிருக்கிறார். அந்த மனுஷனுடைய சிந்தனைகளுக்கு, மனுஷனுடைய அந்த வன் கண்களுக்கு ஒப்புக்கொடாமல் நம்மை பாதுகாப்பதற்கு ஆண்டவர் வல்லவர். ஆனால் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரத்திற்கு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதே போல் அதில் 7வது வசனம் சொல்கிறது, வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தினாலே உள்ளது என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடியிருக்கிறார். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் படைத்த தேவனிடத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லி நான் ஒரு நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பெரிய காரியங்களை செய்வதற்கு, பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு ஆண்டவர் கிரியை செய்வார். ஒரு பாடலை பாடி நாம் நிறைவு செய்வோம். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, என் இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி 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 நன்றி.
பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். உம்மையே நம்பி வாழ்வதால் நான் உமக்கே சொந்தமானேன். உம்மையே நம்பி வாழ்வதால் நான் உமக்கே சொந்தமானேன். என் உயிரான கிறிஸ்து வந்ததால் உறவுக்குள் வந்து விட்டேன். என் உயிரான கிறிஸ்து வந்ததால் உறவுக்குள் வந்து விட்டேன். நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இவ்வுலக போக்கின்படி நான் வாழ்ந்தேன் பல நாட்கள். இவ்வுலக போக்கின்படி நான் வாழ்ந்தேன் பல நாட்கள். உம்மோடு இணைத்தீரையா மிகுந்த இரக்கத்தினால். என்னை உம்மோடு இணைத்தீரையா மிகுந்த இரக்கத்தினால். நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திர பலிகளையும் நன்றி பாடல்களையும் ஏறெடுப்போம். ஆண்டவர் நம் வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்வார். சங்கீதம் 26:3 சொன்னதுபடி கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையிலே கொடுப்பார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லக்கூடிய அளவிலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை சீரமைப்பார். எங்கள் வாழ்க்கையை சீரமைத்தார். எங்கள் வாழ்க்கையை கெட்டு போய் கிடந்த வாழ்க்கையை ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தார். உங்கள் வாழ்க்கையும் நடத்துவார். ஜெபம் செய்து நாம் நிறைவு செய்வோம். பரிசுத்தம் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த மாலை வேளையிலும், இந்த செவ்வாய்க்கிழமை இந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டவரே, ஜாஸ்வா டிவி நேயர்களோடு
ஆண்டவர் இந்த ஆசீர்வாத வேளை நிகழ்ச்சியிலே சந்திக்கும்படியாக கொடுத்த நல்ல சிலாக்கியத்திற்காக நன்றி. உம்முடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஜனங்கள் மத்தியிலே கிரியை செய்யட்டும். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா.